இந்தியா கூட்டணி 300 இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெறும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இது தொடர்பாக அவர் பேசியதை மேடை பகுதியில் பார்க்கலாம். அங்கே லல்லு பிரசாதுக்கும் காங்கிரசுக்கும் மற்ற எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்தனுடைய விளைவு 42 தொகுதியும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்றாங்க. நிதிஷ்குமாருக்கு டெபாசிட்டே போடுது. அதுபோல அதே போல மகாராஷ்டிராவிலே கூட்டணி அமையாது நினைத்தார்கள். நேற்று சரத்பவார், சிவசேனா, காங்கிரஸ் கையெழுத்திட்டு விட்டார்கள். அங்கே 180% இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகுது. குஜராத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன அசம்பிளி தேர்தலில் ஆம் ஆத்மி பிரித்த ஓட்டு மட்டும், அதுவும் காங்கிரஸ் ஓட்டு சேர்ந்திருந்தா பிஜேபி கவர்மெண்ட் குஜராத்தில் வந்திருக்காரு. இப்போ ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பிஜேபி 2-3 தொகுதி ஜெயிக்குமானே டவுட்னு சொல்றாங்க. மேற்கு வங்கம் அதே மாதிரி. தமிழ்நாட்டில் நாம் மொத்தமாக ஜெயிக்க போறோம். கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தனித்தனியாக ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணி. இப்படி இந்தியா பூராவிலும் இந்தியா கூட்டணி 300 இடங்களில் வெற்றி பெற போகிறது. ஒரு 127 இடங்களிலே 2 சேராமல் இருக்கும். 2 சேராமல் இருக்கிறாம்பா அவன் எப்படி செய்வான்னு தெரியுமா? யார் ஆட்சிக்கு வராங்களோ அவரோட சொல்லுவோம். இதுதான் அகில இந்திய அரசினுடைய வரலாறு. மெஜாரிட்டி பார்ட்டி வந்து யார் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு உதாரணம்னா ஒரிசா சீஃப் மினிஸ்டர் விஜய் பட்நாயக். அவர் நியூட்ரலாக இருப்பார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவரோட சேர்ந்துருவார். அதே போல் தெலுங்கானா, அதே போல் நீங்கள் ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் சந்திரபாபு நாயுடு கூட சொல்கிறார். சந்திரபாபு நாயுடு எப்படி இருக்கணுன்றது நம்ம கலாநிதி வீராசாமிக்கு தெரியும். அவர் அமைச்சு இழுத்துருவோம். அதுவாக இருந்துச்சு. எங்ககிட்டயும் நாயுடு இருக்காங்க, நாங்கள் இழுத்துருவோம். ஆக எங்கள் நாயுடு முக்கியமான நாடுகளாக இருக்கிறாங்க. அந்த நாடுகள் வச்சுக்கலாக இருக்க முடியும். ஆக இதே 127. இந்த கணக்கையெல்லாம் பார்த்தால் மோடியால் வர முடியாது என்ற வைத்தறிச்சல் தான் திமுக மீது பாய்கிறார்.